வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 17ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்றோட லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பயங்கரமான ஒரு வாலடைல் டே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து ஒரு வாலடைலான ஒரு டே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த வாலடைலான மூவ் அப்படிங்கிறது காலையில் ஓரளவுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 11 to ஒரு 2:30 அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சி விட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாப்லஸ்லாம் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஜம்ப்பு கூட வந்து ஆயிருக்கும். இப்படி தான் வந்து நிலைமை வந்து இருந்திருக்கும். ஸோ நேற்று வந்து இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். நாளைக்கு பெருசாக வந்து இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுறது கொஞ்சம் டவுட்டு தான். நியூஸ் ஃப்ளோவை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மோரார்லெஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. நேற்று நம்ம வந்து ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை நோக்கி தான் வந்து இன்றைக்கி வந்து காலையிலே வந்து கீழே வந்து இறங்குனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து மேலே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஒன் டே சார்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து புரியாது. நான் 1 ஹவர் சார்ட்லேயும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து புரிய வரும். ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். ஸோ நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷோல்டர் இருந்தக்கும் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷோல்டர். ஸோ இப்படி வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நிஃப்டி 50 ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து நேற்று நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தோம். அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து H1B விசாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நமக்கு தேவைப்படுற டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறார். ஓப்பனாகவே வந்து சொல்கிறாரு ஒரு நியூஸ் ஏஜென்சி கிட்ட. அந்த நியூஸ் ஏஜென்சி வந்து இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து மறுக்கிறார். ஸோ இதை வந்து என்ன இண்டிகேட் வந்து பண்ணுது அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு டேக்ஸஸ் அவங்க வந்து கலெக்ட் பண்ணாலும் அந்த டேலண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவரே வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அப்போ அந்த H1B விசா இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்றைக்கு அப்படின்லாம் தெரியாது. ஸோ அப்படி டேர்ன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஐடி செக்டார் நல்ல புல்லிஷாக வந்து போயிட்டுருக்கும். ஏன்னா ஐடி செக்டாரில் எல்லாமே வந்து பயங்கரமாக அடி வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஐடி செக்டார் நல்ல மூவ் ஆகும். அப்போ ஐடி செக்டார் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி 50 ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து பர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அது கூட இந்தியா மேலே நமக்கு இருக்கிற அந்த அதாவது டேரிஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் அல்லது வந்து இல்லை அந்த டேரிஃப்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலும் வரலாம். ஸோ அப்படிலாம் வந்து வந்துச்சு அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற மாதிரி வந்து மறுபடியும் நிஃப்டி 50 ஒரு ஆல் டைம் ஹையை வந்து நோக்கி நகரும். ஆனால் இந்த நியூஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஆனால் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு விடுகதை. அந்த விடுகதைக்கு பதில் அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டு தான். அந்த டேட்டு என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி வரும்போது மார்க்கெட் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கும். அது எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்த்தமோ அது வந்து இப்போதைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் இப்படி வந்து கொண்டு வரேன். இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன விதமான ஒரு சிக்கல் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். அதை வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நடந்தால் நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டோ அல்லது வந்து பிரேக் டெஸ்ட் வந்து எடுக்காமலேயோ ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம்.
இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகுது, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா, அகைன் நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது டவுன் சைடாக தான் போகும். அந்த டவுன் சைடாக வந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 25,400 450 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு சினாரியோவாக வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ மண்டே டியூஸ்டே இந்த 2 நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முன்னே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப்டன் வந்து எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படின்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு லோ, அதுக்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு ஹை இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருந்தது, லோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணிட்டு இன்னொரு லோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரிண்ட்னு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சஸை அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த லோவுக்கு இந்த ஹையை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹைக்கு இது லோ வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அண்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து இப்படி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நமக்கு இந்த ஹையை விட இன்னொரு ஹை நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ வந்து ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும், அகெயின் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இறங்குனா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிக்கும். மண்டே அல்லது வந்து டியூஸ்டேக்குள்ளே இந்த ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் பெருசாக வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ வந்து பண்ணலை. ஆஃப்டர்நூன் தான் நமக்கு வந்து கொஞ்சம் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியர்லி இந்த இடத்த வரும்போது நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கெஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 12 மணிக்கே நான் வந்து கெஸ் வந்து பண்ணேன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கன்ஃபார்மாக வந்து அப் ட்ரெண்டு தான் நமக்கு வந்து வெடிக்க போகுது அப்படின்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியும். கெஸ்ஸும் வந்து பண்ணேன். சரி, நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா அப்படின்னா நான் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து போடலை. ஏன்னா நான் கெஸ் பண்ண டைமிங் வந்து இந்த இடம் நியர்லி ஒரு 12 மணிக்கு. ஆனால் 12 மணிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2:45 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருந்தது அல்லது வந்து மூவ் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸில் வந்து போயிருக்கும். ஸோ அதை கெஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை. ஸோ இது மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது முக்கியமான நாள். அதுவும் இல்லாமல் ஆளும் அரசுக்கு பாசிட்டிவான ஒரு டே. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டே அல்லது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டான டே வந்து போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக வர ட்ரேடர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்னடா இது, இப்போ ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வருது, ஆனால் மார்க்கெட்டு அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணுதே அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரலாம். ஒரு விஷயத்த நல்லா வந்து புரிஞ்சுக்கிங்க. ட்ரேடில் அதிகமாக வந்து எது நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா பம்ப் அண்ட் டம்ப் தான் வந்து நடக்கும். ஒரு நியூஸை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோ அந்த போகிற வரைக்கும் விட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு லெவல் வந்ததுக்கும் பார்த்திங்க அப்படின்னா செல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு டேர்மில் சொல்லணும் அப்படின்னா பை த ரூமர் செல் த நியூஸ் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸிட் போல் வர்ற டைமிங் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸிட் போல் வர்ற டைமிங். ஸோ அப்பயே வந்து ஆளும் அரசாங்கம் தான் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அப்டேட் வந்துருச்சு. அடுத்தது என்ன நடந்திருக்கு உங்களுக்கு, மார்க்கெட் அதாவது ஆஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் வந்து மட்டும்தான் வந்து பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அவங்களோட ப்ராஃபிட் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து புக் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அல்லது வந்து ஒரு நெகட்டிவ் டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேரை வந்து ட்ராப் பண்ணி ஆகணும்.
அப்படி பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் வந்து ஜெயிச்சிருச்சு, அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கால் ஆப்ஷனாக பிடிச்சி வாங்குவீங்க. 30 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 20 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 50 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆவரேஜ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பீங்க. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது மேலே போகாது போல் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே எடுக்க ஆரம்பிப்பீங்க, அல்லது வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருப்பீங்க. சடனாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு கேண்டில் ஒன்று போட்டு விட்டாங்க பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து எக்ஸிட் வந்து ஆயிருப்பீங்க, இது மேலே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து இந்த டவுன் சைடுக்கு ஒரு ரெக்கவர் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டவுன் சைடு வந்து காமிச்சிட்டு ஒரே தூக்கி அடிச்சு விட்டானவ. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். இந்த இடத்துல ஏன் வந்து நமக்கு வந்து இவ்வளவு பயங்கரமான ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கும் டெக்னிக்கலாக ஆன்சர் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஏற்கனவே இந்த 1 ஹவர், அதாவது 50 மினிட் சார்ட்டு 1 ஹவர் சார்ட்லாம் நாம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த 26,000லேருந்து ஒரு 26,100 நமக்கு வந்து ஒரு செல்லிங் ஏரியாவாக வந்து ட்ரிகர் ஆகுது. இப்போ எல்லாம் வந்து இந்த 26,000 26,100 வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து நிஃப்டியில் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு நாம் வந்து நிறையா தடவை வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எப்போல்லாம் வந்து 25,800 25,700 இந்த லெவலாக வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் அல்லது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த 26,000 போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க. ஸோ சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இன்ட்ராடேயில் இந்த அளவுக்கு நம்மளால் வந்து யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் காமாக வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை பற்றிலாம் நம்மளால் வந்து யோசிக்க முடியும். ப்ளஸ் இதை வந்து முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டு உக்காந்துட்ருக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா இருக்குது, இந்த சைடு வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சார்ட்டில் அனலைஸ் பண்ணி உக்காந்துட்ருக்கணும். மூவெல்லாம் நம்மளால் வந்து கேட்சே வந்து பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு அப்டர்ன் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்போ போகும் அதுதான் வந்து டைமிங். ஸோ அந்த டைமிங் யாராலையும் வந்து ஒரு கெஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த டைமில் தான் வந்து நடக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நடந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து அந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ரீசன். பை த ரூமர் செல் த நியூஸ், அவ்வளோதான். அதுதான் வந்து கான்செப்ட்டு. இதுதான் வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ஸோ அதுவும் இன்றைக்கும் சேர்த்து வந்து நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ ரூமர் என்ன, ஆளும் அரசாங்கம் வந்து மறுபடியும் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ஜெயிக்க போகுது, அதுதான் வந்து ரூமர் பை பண்ணியிருக்கிறாங்க. செல் த நியூஸ், நியூஸ் வந்து இங்கேயே அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு, அதனால தான் வந்து செல் இந்த இடத்துல வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்கு ஏன் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ரீசன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நேற்று வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் வந்து நடந்திருக்கு. வாலட்டைலுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் பயங்கரமாக உள்ளே வருது, மறுபடியும் வந்து கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே, மறுபடியும் கீழே, மறுபடியும் மேலே, அண்ட் ஃபைனலி ஒன் லாஸ்ட் டைம் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து பிகினர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ எனிவே நம்ம வந்து இந்த 25,850 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,750 வரைக்குமாக வந்து போகும்னு சொல்லியிருந்தோம், அது வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடச்சி ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருக்கு. சரி, ஓகே. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு இருந்துச்சு அப்படின்னா, ரேஞ்ச் பவுண்டாக தான் மோஸ்ட்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம், அது வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்காத வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்து இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,850 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா
ஒரு 25,780 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 26,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,200, 26,100, 26,000, 25,880, 25,800, 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் வாலட்டிலிட்டி, சேம் கைண்ட் ஆஃப் சார்ட் தான். பெருசாக வந்து சேஞ்சஸ்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 58,300 உடச்சாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 58,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 58,100 தான் வந்து ஓப்பனே வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அகைன் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 58,400 வந்து இருக்கலாம். 58,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,200, 58,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 58,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 58,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,000, 58,800, 58,700, 58,400, 58,200, 58,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் 84,400 வந்து இருக்கலாம். 84,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 85,000 உடச்சாங்க அப்படின்னா 85,400 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,500, 85,200, 85,000, 84,400, 84,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக பயங்கரமாக எந்த விதமான ஒரு இதுவும் வந்து கிடையாது. மார்னிங் ஓப்பனிங் டைமில் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைமில் ஒரு வாலட்டைலான மூவ், அவ்வளோதான். ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய இண்டெக்ஸில் தான் வந்து இருந்திருக்கு. இதில் பெருசாக அந்தளவுக்கு வந்து இல்லை. அதோட ரியாக்ஷன் தான் அதில் இது வந்து இருந்திருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 13,950 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,850 இருக்கலாம். 13,850 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,780, 700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,950 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,50 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,100, 14,000, 13,800, 13,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.